பொறாமை என்பது மற்றவர்களின் நன்மைகளை பார்த்து பொறாமை மற்றும் வெறுப்புணர்வால் வகைப்படுத்தப்படும் ஒரு உணர்ச்சியாகும். பொய் சொல்வது என்பது தவறான அறிக்கைகள் மூலம் வேண்டுமென்றே ஏமாற்றுவதை உள்ளடக்கியது. இது நம்பிக்கையை அறுத்து கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. சுயநலம் என்பது மற்றவர்களை விட ஒருவரின் சொந்த தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது, பெரும்பாலும் அவர்களின் நல்வாழ்வை புறக்கணிப்பது, தனிமைப்படுத்தலுக்கு வழிவகுக்கிறது. பொறாமை தூரத்தையும் வெறுப்பையும் வளர்ப்பதன் மூலம் உறவுகளை சீர்குலைக்கிறது. பொய் சொல்வது நம்பிக்கையை அழிக்கிறது, நம்பகத்தன்மைக்கு நீண்டகால சேதத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் உறவுகளை சரிசெய்வதை தடுக்கிறது. சுயநலம் மற்றவர்களை அந்நியப்படுத்துகிறது, தனிமைப்படுத்தலுக்கும் ஆதரவின்மைக்கும் வழிவகுக்கிறது. பொறாமையை வெல்வது என்பது தனிப்பட்ட பலங்கள் மற்றும் சாதனைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் நன்றியுணர்வை பயிற்சி செய்வதை உள்ளடக்கியது. உண்மைத்தன்மை வலுவான உறவுகளை உருவாக்குவதால் பொய்யை எதிர்த்து போராடுவதில் நேர்மையும் மிக முக்கியமானவை. பச்சாதாபத்தை கடைபிடிப்பதும் மற்றவர்களுக்கு உதவுவதும் சுயநலத்தை எதிர்கொள்வது, சமூகம் மற்றும் பரஸ்பர ஆதரவை வளர்ப்பது.